வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து நியூ அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ புதுசாக யாரெல்லாம் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து பிப்ரவரி மந்த்துக்குரியது, பிப்ரவரி 2019க்கான நியூ அப்பாயின்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்திய ஒளிபரப்பு ஆய்வு குழுமம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க் பிராட்காஸ்ட் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சிலோட தலைவரை வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. பார்க் தலைவர் வந்து புனித் கோயங்கா அவர்கள். ஸோ புனித் கோயங்கா வந்து இந்திய ஒளிபரப்பு ஆய்வு குழுமத்தோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இந்த பிராட்காஸ்ட் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சிலோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பைல இருக்கு. அடுத்து தேசிய மாணவர் படை அப்படின்னு அழைக்கப்பட NCC நேஷனல் கேடட் கிராப்ஸ் இதோட டைரக்டர் ஜெனரலை வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. இயக்குனர் ஜெனரல் யாருன்னு பாத்தீங்கன்னா லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் சோப்ராவை வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். NCCயோட டைரக்டர் ஜெனரல் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் சோப்ரா அவர்கள். அடுத்து கொலம்பியா குடியரசோட புதிய தூதர், அதாவது இந்த மாசத்துல 3 தூதர்கள் வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. ஒன்னு வந்து கொலம்பியா நாட்டிற்கான இந்திய தூதர் வந்து சஞ்சீவ் ரஞ்சன். கீழே பாத்தீங்கன்னா மாலத்தீவுகள் குடியரசோட இந்திய தூதர் வந்து சஞ்சய் சுதீர். அடுத்து அர்ஜென்டினாவோட இந்திய தூதர் வந்து தினேஷ் பாட்டியா அப்படிங்கிற இந்த 3 பேர். கொலம்பியானா சஞ்சீவ் ஞாபகம் வச்சுக்கோங்க, மாலத்தீவ்னா சஞ்சய் ஞாபகம் வச்சுக்கோங்க, சஞ்சீவ் சஞ்சய். அர்ஜென்டினாவுக்கு வந்து பாட்டியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது பார்ட்டிக்கு போக பயங்கர அர்ஜென்ட்டு, இல்லைன்னா நம்மளோட பார்ட்டிக்கு வந்து அர்ஜென்ட் ஸோ அர்ஜென்டினாவிற்கான இந்திய தூதர் வந்து தினேஷ் பாட்டியா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம பார்ட்டிக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கொலம்பியாவுக்கு சஞ்சீவ், மாலத்தீவுக்கு சஞ்சய், அர்ஜென்டினாவுக்கு பாட்டியா. அடுத்து பார்த்தீங்கன்னா, மத்திய புலனாய்வு விசாரணை அமைப்பான சிபிஐனா சென்ட்ரல் புரே ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த அமைப்போட தலைவர் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சிபிஐயோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷிகுமார் சுக்லா அவர்கள். ஸோ இவர் பிப்ரவரி 2 நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இவர் முன்னாள் IAS அதிகாரியா இருந்தவர் ரிஷிகுமார் சுக்லா அவர்கள். ஸோ இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 2 வருடங்கள் மட்டும்தான் இந்த போஸ்டிங்கு. ஸோ மத்திய புலனாய்வு விசாரணை அமைப்பான சிபிஐயோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு. ஏற்கனவே பார்க் BARCயோட தலைமையகம் வந்து மும்பை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ சிபிஐயோட தலைமையகம் வந்து நியூ டெல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா, காமன்வெல்த்தின் கற்பதற்கான நல்லெண்ண தூதர், குட்வில் அம்பாசிடர் ஆஃப் காமன்வெல்த் லேர்னிங் அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவை சார்ந்த கார்த்திகாயினி அம்மா அப்படிங்கிறவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 96 வயதுடைய மூதாட்டி. ஸோ இவங்களை வந்து குட்வில் அம்பாசிடராக வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. ஏன்னா இந்த வயசுலையும் அவங்க வந்து கல்வி கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால காமன்வெல்த்தோட கற்பதற்கான நல்லெண்ண தூதராக இவங்களை நியமனம் செஞ்சுருக்காங்க. அடுத்து மத்திய நேரடி வரிகள் வாரிய மன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய CBTT சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் இதோட தலைவர் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ CBTTயோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரமோத் சந்திர மோடி அவர்கள். ஸோ பிரமோத் சந்திர மோடி தான் மத்திய நேரடி வரிகள் வாரிய மன்றத்தோட தலைவர். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இந்திய விமானப்படையில ஆண்கள் தான் பொறியாளராக இருந்திருக்காங்க. ஒரு முதலாவது பெண் பொறியாளர், ஸோ உமன் இன்ஜினியர்ஸ் வந்து இந்த மந்த் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க யாருன்னா ஹீனா ஜெய்ஸ்வால் அவர்கள். ஸோ இவங்க சண்டிகர் மாநிலத்தை சார்ந்தவங்க. ஸோ ஹீனா ஜெய்ஸ்வால் தான் முதலாவது பெண் பொறியாளர். எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படையோட முதலாவது பெண் பொறியாளர். அடுத்து நம்மளோட மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் இருக்கிற மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கவர் வந்து செந்தில்குமார் ராமமூர்த்தி. பிப்ரவரி 18 நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. அடுத்தது வந்து ஃபைனலாக பார்த்தோம்னா, புதிய தேர்தல் ஆணையர் எலெக்ஷன் கமிஷனர் வந்து புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர் இப்போதான் நியமனம் செய்யப்பட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். சுனில் அரோரா வந்து இப்போதான் நியமனம் செய்யப்பட்டிருந்தாங்க. அவருக்கு உதவி செய்யறதுக்காக 2 தேர்தல் ஆணையர்கள் வந்து இருப்பாங்க. அதில் ஆல்ரெடி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அசோக் லவாசா. இப்போ புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவர் வந்து சுஷில் சந்திரா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யார் இருப்பாங்கன்னா சுனில் அரோரா. அவருக்கு கீழே இருக்கக்கூடிய 2 தேர்தல் ஆணையர்கள் வந்து சுஷில் சந்திராவும் அசோக் லவாசா அவர்களும். ஸோ புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆணையர் வந்து சுஷில் சந்திரா. இவ்வளோதாங்க நியூ அப்பாயின்மெண்ட்ஸ், பிப்ரவரி மந்தில் வரக்கூடிய நியூ அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ இதில் மிக முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி புதிய தேர்தல் ஆணையர், அப்புறம் வந்து குட்வில் அம்பாசிடர் ஆஃப் காமன்வெல்த் லேர்னிங். ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் முக்கியமானவங்க. ஸோ அவங்களெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.